What is that one thing that destroys the marriage? அப்படின்ட்டு கேட்டால் நான் சொல்லுவேன் இட்ஸ் லேக் ஆஃப் ஹானஸ்டி. தட் இஸ் டிஸ்ஹானஸ்டி இன் ஸ்பெண்டிங், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், இன்டர்நெட் ரிலேஷன்ஷிப், அடிக்ஷன் அண்ட் lying. இது எல்லாமே will come under dishonest. So this is one thing that really destroys the marriage. Lack of honesty கூட there are also other factors that contribute to discord, like disrespect. Disrespect is also one important factor. அதாவது ஈவன் வந்து ஓவர் த இயர்ஸ் கொஞ்சம் லவ் குறைஞ்சிடுச்சு, இல்லை வேறு மாதிரி மனஸ்தாபங்கனால வந்து கொஞ்சம் பழைய மாதிரி ஈர்ப்பெல்லாம் இல்லைன்னா கூட we can rekindle that. பட் ஆனால் ஒரு பார்ட்னரோட ரெஸ்பெக்ட் போயிடுச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் தட் மேரேஜ் ஒர்க். ஸோ டிஸ்ரெஸ்பெக்ட் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தென் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். கண்டிப்பாக நல்ல கம்யூனிகேட் பண்ணணும் உங்கள் பார்ட்னரோட. ஈவன் நீங்கள் ரொம்ப பேசாத ஒரு பர்சனாக இருந்தால், பட் ஓவர் த இயர்ஸ் உங்கள் பார்ட்னரோட அவங்க புரிஞ்சுக்கிற அளவில் அட்லீஸ்ட் கம்யூனிகேட் பண்ண பாருங்கள். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தென் இம்மெச்சூரிட்டி. அதாவது லைக் கல்யாணம் ஆகும்போது சின்ன வயசு வந்து அந்த ஏஜுக்கு உண்டான மெச்சூரிட்டி தான் இருக்கும்ன்றது வந்து ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு 40 வயசு, 45, 50 வயசு போனதுக்கப்புறம் 25 வயசு மாதிரி இம்மெச்சூராக இருந்தால் அது என்ன ஆகும்? அது டெஃபினெட்லி அது ஒரு ட்ரிஃப்ட் க்ரியேட் பண்ண தான் செய்யும். அதாவது இப்போது அந்த இன்னொரு பார்ட்னர் வந்து தே வில் மூவ் ஆன் இன் லைஃப், தே வில் க்ரோ இன் லைஃப். பட் நீங்கள் அதே ஸ்டேஜில் இருக்கும் போது அது ஒரு ட்ரிஃப்ட்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண தான் செய்யும். தென் அட்டென்ஷன் டு யுவர் ஒய்ஃப். நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு அட்டென்ஷனே கொடுக்கல, ஆனாலும் வந்து அந்த மேரேஜ் வந்து நார்மலாக இருக்கணும்னா எப்படி அது நடக்கும் இல்லையா? ஸோ அட்டென்ஷன், லேக் ஆஃப் அட்டென்ஷன் டு ஒய்ஃப், டெஃபினெட்லி அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அதுவும் கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர் தான் டிஸ்கார்டுக்கு. இப்போ நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்கார்டுக்கு ரீசனாக பார்த்தோம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கார்ட்னா அப்போ எது தான் மேரேஜை ஒர்க் பண்ண வைக்கும்? ஸோ தோஸ் கோல்டன் ரூல்ஸ் டு மேக் த மேரேஜ் ஒர்க். ஃபர்ஸ்ட் திங், பொய் சொல்லாதீங்க, டோன்ட் லை. பொய் ஒரு பெரிய பேஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்டிவாக ஆர்கியூ பண்ணுங்கள். உண்மையிலே உங்கள் மேலே ஒரு வேலிடான ஒரு ரீசன் இருக்குது நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுக்கு, இல்லை உங்கள் பாயிண்ட்டை முன் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணால் தான் புரிய வைக்கும். அது மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் அக்செப்டபிள். பட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூவிங் வந்து சிம்பிளி டு கிரியேட் அ கமோஷன் பண்ணால் தட் இஸ் நாட் குட். கீப் அப் டு யுவர் ப்ராமிஸ். ஸோ வென் யூ ப்ராமிஸ் சம்திங், கீப் அப் டு த ப்ராமிஸ். அண்ட் அது ஒரு சூழ்நிலையால் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியலனா கூட அதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அண்ட் முடிஞ்சளவு அப்புறம் திருப்பி அந்த ப்ராமிஸை திருப்பி வந்து கீப் அப் பண்ண பார்க்கணும். அதான். ஸோ அதனால் ப்ராமிசிங் எய்தர் டோன்ட் ப்ராமிஸ் ஆர் இஃப் யூ ப்ராமிஸ், கீப் அப் டு த ப்ராமிஸ். நெக்ஸ்ட்டு வந்து முடிஞ்சளவு உங்கள் ஒய்ஃபோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண பாருங்கள். ஆர் ஆல்வேஸ் ப்ளே நைஸ். தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆல்வேஸ் பி நைஸ் அண்ட் ப்ளே நைஸ் டு யுவர் பார்ட்னர் ஃபார் அ ஹாப்பி மேரிட் லைஃப். A good marital adjustmentனா a good effort by both the partnersனு அர்த்தம். which means marriage is not a milestone. சொசைட்டல் கண்டிஷனிங்காக, பேரண்ட்ஸோட ஃபோர்ஸ்க்காகலாம் டோன்ட் கெட் மேரிட். இந்த ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இட்ஸ் நாட் அ மைல்ஸ்டோன். இட் இஸ் அன் ஆட்டிடியூட். இட்ஸ் அன் ஆட்டிடியூட் டு லிவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ அந்த ஆட்டிடியூட் அண்ட் அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும் கெட் மேரிட். அதர்வைஸ் டோன்ட் ஸ்பாயில் தி லைஃப் ஆஃப் another person. ஸோ அதனால் இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ அதனால் a good relationship is not just found. It is to be made with the effort of both the people. Thank you.